Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 824 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி இருக்கானே, அவனால எதுவும் பண்ண முடியலன்னு தெரிஞ்ச உடனே படுக்க போட்டு ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி ஓங்கி முதுகிலேயே ஒரு மிதி. பயலோட கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. அதே நேரம் இங்க நம்ம சஞ்சய் அடிச்சு புடிச்சு லூஃபியை பாக்குறதுக்காக வேகமா ஓடி வரான். லூஃபி இன்னுமே அங்கதான் இருப்பான்னு ஒரு நம்பிக்கை. ஆனா ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே இந்த டெசிஷன் எடுத்திருந்தான்னா இந்நேரத்துக்கு இந்த மாதிரி அவன் அடி வாங்காம காப்பாத்திருக்கலாம். இவன் போறப்ப அவன் இருக்கானோ இல்லையோ, ஏன்னா படுக்க போட்டு ஃபர்ஸ்ட் முதுகுல மிதிச்சான், அதுக்கப்புறம் சைட்ல மிதிச்சு திருப்பி போட்டு நெஞ்சில மிதிப்பான். அவனுக்கே கட்டுப்பாயிரும். கொய்யால என்னடா அடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி எந்திரிச்சு அட்டாக் பண்ணலான்ட்டு ஓங்கி குத்திட்டு போவான். ஆனா என்ன நிக்கிறது ஈஸ்ட் சைடு, வெஸ்ட் சைடு மாத்தி குத்திட்டான். அங்கதான் யாருமே இல்லையே. அதுலயே தெரியுது பைய எந்த அளவுக்கு கேர்ல இருக்கான்னு. உடனே அவனும் சட்டையோட தூக்கி பிடிப்பான். லூஃபி சும்மா இல்லாம அவன் கைய ஒரு கவ்வு கட்டுப்பாயி தொம்முன்னு குத்தி படுக்க போட்டுருவான். ஆல்ரெடி பசியில வயிறு வேற கத்திக்கிட்டு இருக்குது. இதுல இவன் வேற அடிச்சுட்டு இருக்கான்னு எந்திரிச்சு அடிக்க போனா வாயில ஒரு மிதி. அப்படியே 10 பல்ட்டி 15 பல்ட்டி அடிச்சு போய் விழுவான். விழுந்தா அப்படியே கிடக்கணும், இல்லன்னா விழுந்தடிச்சு ஓடணும். அப்படி அவன் எவ்வளவுதான் அடிச்சாலும் திருப்பி எந்திரிச்சு நிக்கிறதுனால இஷ்டத்துக்கு போட்டு அடின்னு அடிச்சு தள்ளுறான்னு வைங்க. அதே நேரம் இங்க சஞ்சய் வேகமா ஓடிட்டு இருக்கத அந்த பாபின் பாத்துருவான். பரவாயில்லையே, அவனும் ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துட்டான். வின்ஸ்மார்க் சஞ்சய், நான் உன்னை விட மாட்டேன்டான்னு அவன் பின்னாடி ஓட, இவனுக்கு பின்னாடி இன்னொருத்தன் கண்ணோட வந்து நிக்கிறான். அது யாருன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ப்ரூக்க காப்பாத்திட்டாங்கல்ல, அவன் எல்லாருமே இங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு அசந்துருவான். நமி போட்டு அவனை குமுறுன்னு குமுறி எடுப்பான். பின்ன உசுர பணைய வச்சு அவனை காப்பாத்த வந்தா கடைசியில இவளை பார்த்துட்டு ஐயோ பேயின்னு சொல்லி கத்துனால, அவன் கத்துனது அவன மாதிரியே பின்னாடி இருந்த பொம்மையை பார்த்து நான் நமி அவனை பார்த்து கத்தலான்னு நினைச்சிட்டான். அதான் எப்படா நீ என்னைய பார்த்து காத்தலான்னு வாங்குன்னு வாங்கிட்டான்னு வைங்க. என்ன கேட்டா இவங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கணும், அலேக்கா பிக் மாமை இந்த மிரர் வேர்ல்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரூலிய புடிச்சு ஜெயில போட்டாங்கன்னா பிக் மாமால வெளியவே வர முடியாதுல்ல. எப்படி என்னுடைய மாஸ்டர் கிரிமினல் பிரெயின். ஆனா அதுக்கப்புறம் விறுவிறுப்பு இல்லாம போயிடும். வாட் டு டு. அந்த டைம் பெட்ரோ ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவனால முடிஞ்ச அளவுக்கு செக்யூரிட்டி எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணான். பட் இவ்வளவு கஷ்டப்பட்டுமே அந்த ரோட் பானைகளுக்கு நம்மளால காப்பி எடுக்க முடியல. மன்னிச்சிருங்க, எல்லாமே என்னோட தப்பு தான். ப்ரூக்கு கடுப்பாயிருவான். பின்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலையை பார்த்திருக்கான், இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டானா இது தப்பு தானே. அப்பதான் ப்ரூக் ஒரு மேட்டர் சொல்லுவான். ஆக்சுவலா இவங்க இந்த இடத்துக்குள்ள வரது ஒண்ணு அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. லக்கு இருந்தா மட்டும்தான் இவ்வளவு தூரம் வர முடியும். அப்படி வேற எப்பவாச்சும் எடுத்துக்கலாம்னு நினைச்சு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய வாரல தான் கொண்டு வந்து முடியும். அதனாலதான் இம்பாசிபிள்னு தெரிஞ்சா கூட இவங்க இறங்கி வேலையை பார்த்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்ச மாதிரி இந்த மிஷன்ல நம்ம தோத்து போலன்னு சொல்லிட்டு அப்படியே மண்டை டோப்பாவை ஓபன் பண்ணுவான். எல்லாம் பார்த்து பீதி ஆயிடுவாங்க. ஐயோ மண்டை ஓட்டு மண்டையா ஏதோ பண்றான்டான்னு என்னடான்னு பார்த்தா மண்டைக்குள்ள இருந்து இந்த பானகிலிஃபா காப்பி எடுத்திருப்பானே அந்த பேப்பர் கொண்டு வந்து கொடுப்பான். யாராலையும் நம்ம முல்ல பானகிலிஃபா இவன் காப்பி எடுத்துட்டானான்னு. எப்படியும் அவன் பாடியில வச்சிருந்தானா கன்ஃபார்மா எடுத்திருப்பாங்க. அதான் மொத்த ட்ரெஸ்ஸையும் உருவி செக் பண்ணாங்களே. அதனாலதான் பையன் நைஸா மண்டை ஓட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்திருக்கான். ஒரு நிமிஷம் எல்லாம் மிரண்டுட்டாங்கன்னா பாருங்க. ஆக்சுவலா அவன் 3வது பேப்பர்ல காப்பி எடுத்துட்டு இருக்கும் போதான் கரெக்டா அங்க பிக் மாம் என்ட்ரி கொடுத்துட்டா. இருந்தாலும் பையன் விடலையே, கஷ்டப்பட்டு எப்படியோ காப்பி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அவன் பண்ண வேலையை பார்த்துட்டு எல்லாம் மிரண்டுட்டாங்க. ஏன்னா பெட்ரோ, ஏன்னா இது பிக் மாமோட பானகிலிஃப். மத்த பைரட்ஸ் எல்லாம் இது கிடைக்குமான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை நம்ம மண்டை ஓட்டு பையன் அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு வந்துட்டான். இந்த மேட்ரு இவங்களுக்கு மட்டும் ஷாக் இல்ல, புடிச்சு வச்சிருக்காங்களே 2 அல்ல கைங்க, அவங்களுக்குமே தூக்கி வாரி போடுது. எது நம்ம ஆத்தாவோட பானகிலிஃபை இவன் காப்பி எடுத்துட்டு வந்துட்டானான்னு. அப்புறம் என்ன அவனை புகழ்ந்து தள்ளுவாங்கன்னு வைங்க. இவங்க காப்பாத்த வந்தது சஞ்சிய போனஸா தான் அந்த பானகிலிஃப் ஆட்டைய போட ட்ரை பண்ணாங்க. நினைச்ச மாதிரியே ரிஸ்க் எடுத்தது ஒர்த்து தான். ஜிம்பையே அவனை பாராட்டி தள்ளுவான். பிக் மாமோட ட்ரெஷர் ரூம்குள்ள என்டர் ஆகிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியா கிடையாது. ஆனா உள்ள போய் அதை ஒரு காப்பி எடுத்துட்டு வந்திருக்கான்னா உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குடா, நீ மாசடா அப்படின்ட்டு ஒரே பாராட்டுக்கள் குவிது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு பேலன்ஸ் இருக்க ஒரே ஒரு வேலை சஞ்சியை காப்பாத்தி கூப்பிட்டு வருது மட்டும்தான். சரி அந்த வேலையை பார்ப்போம் கிளம்பிடுவாங்க. எங்க சஞ்சய் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டான். அவனுக்கு பயம் என்னன்னா லூஃபிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஏன்னா பைய கிட்டத்தட்ட ஒரு நாளா சாப்பிடல. அவன் அரை மணி நேரத்துக்கே பசி தாங்க மாட்டான். அதுவும் எந்த அரை மணி நேரம், இப்ப சாப்பிட்டு முடிச்ச அடுத்த அரை மணி நேரத்துல பசிக்குதுமா. அவன் ஒரு நாள் வரைக்கும் சாப்பிடாம இருந்தான்னா எப்படி இருக்கும். அவன் அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த தடிமாட்டு பைய அடிச்ச இடம் அப்படியே புகை கிளம்பிட்டு இருக்கும். ஐயோ லூஃபிக்கு இன்னைக்கு பாட கட்டிடுவான் போல, இந்த அடி அடிச்சிருக்கானேன்னு பார்த்தா அந்த புகைக்குள்ள இருந்து நம்ம பைய ஜோம்பி மாதிரி நடந்து வருவான். கடைசி ஒரு சொட்டு எனர்ஜி இருந்தாலும் அந்த எனர்ஜியை காலுக்கு கொடுத்து நடந்து வருவான் போல. வெயிட் பண்ணுவேன்டா, கண்டிப்பா சஞ்சய் நீ பார்க்க வருவான்டா அப்படின்னு பயங்கர நம்பிக்கையில கத்திட்டே வருவான். அதே நேரம் அங்க சஞ்சய் மின்னல் வேகத்துல ஓடி வருவான். அவன் இன்னுமே பார்க்கல அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான்னு. பட் அவனை பார்க்கணுங்கிற வெறியில அப்படி ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த தடிமாட்டு பைய லூஃபிய கம்ப்ளீட்டா காலி பண்ணிடலான்னு மறுபடியும் ஹாக்கி பவர் எடுத்து வெறி கொண்டு வெயிட்டிங்ல இருக்கான். அதாவது ஃபுல் எனர்ஜியை போட்டு அடிச்சிடலான்னு 2 பேரும் மின்னல் வேகத்துல ஓடி வருவாங்க. வந்த வேகத்துல அவன் குத்து லூஃபியோட வாயில வைப்பான். அதுலயே அவனுக்கு கிரிகல் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் தேருமா தேராதான்னு தெரியல. பட் இருந்தாலும் சஞ்சய் அப்படியே மனசுல யோசிச்சு பார்த்துட்டு கைய
கைய முறுக்கி அப்படின்ட்டு அவன் மூஞ்சில ஒரு குத்து. நம்ம பையன் கைதான் நல்லா சல்லுன்னு போகுமே. என்ன பவர் பத்தல தட்டி விட்டுருவான். மறுபடியும் ஒரு பஞ்சு. ரத்தம் தெறிக்க தெறிக்க லூஃபி பேன்னு கீழே விடுவான். அப்ப சஞ்சய் வந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். ஏன்னா அவன் இன்னும் லூஃபி கிட்டே வரல. அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆனா அவன் எங்க இருக்கான்னு தெரியல. சுத்தி ஏகப்பட்ட பேர் கண்ணா பின்னான்னு அடி வாங்கி கிடக்குறானுங்க. கண்டிப்பா இது நம்ம பையன் பண்ண சம்பவம் தான் தெரியும். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான்னு தேண்டுமே. அதனால சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே நிப்பான். இதுக்கப்புறம் அவன் லூஃபிய கண்டுபிடிச்சு காப்பாத்தினானா இல்ல அடிச்சு போட்ட லூஃபிய அலேக்கா தூக்கிட்டு போயிட்டானாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.